கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்திருத்திய வாழ்வளிப்பதாக. அமுதம் நீ, ஜீவ அமுதம் நீ, அமுதே உயிரே ஜீவ உணவே எந்தன் இதயம் வா, எந்தன் நாவில் எழுந்திடும் ஜீவ உணவே எனில் வருவாய் அமுதா. அமுதம் நீ, ஜீவ அமுதம் நீ. தென்றலிலே மகிழ்ந்து நீரை புகழ் பாடாயோ. வானின் அமுதம் நீ, ஜீவ அமுதம் நீ. கூவிடும் இனிமையிலே நம் இயேசுவின் புகழினை பாடுங்கள். என் மன கோவிலின் வாசலிலே என்னில் நீ என்றும் வாராயோ. என் மன கோவிலின் வாசலிலே என்னில் நீ என்றும் வாராயோ. வானின் அமுதம் நீ, ஜீவ அமுதம் நீ. ஜெபிப்போமாக. இரக்கமிகுந்த இறைவா, இயேசுவின் அன்னையா புனித கன்னிமரியாளை அன்புடன் இன்று நினைவு கூறும் நாங்கள் ஒரே மகனின் திருவுடலையும் இரத்தத்தையும் நலமளிக்கும் அருள் சாதனமாக உட்கொண்டுள்ளோம். இவ்வுலகிலும் மறுவுலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த அருள் சாதனம் அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. நன்மைத்தனங்களுக்கெல்லாம் ஊற்றாகிய கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலம் தந்து பாதுகாப்பாராக. மேலான கொடைகளை நமக்கு வழங்குகின்ற இறைவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களிலே
அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையும் மலர அருள் புரிவாராக. ஆமென். நம்முடைய பேரன்புக்குரிய தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தை ஆசீர்வதித்து உலகத்தின் பல பாகங்களிலும் நடைபெறுகின்ற போர்கள், கலவரங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகளெல்லாம் அகன்று அன்பும் அமைதியும் சக வாழ்வும் சகோதரத்துவமும் மலர அருள் புரிவாராக. ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், இறைவன் துணை நிற்கின்றார். இறைவனுக்கு நன்றி. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் வெளி தோன்றிட, கனி தந்திட நான் வெளி தோன்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபலமும் பரிசுத்தமும், ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட,
யுத்தத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Praise the Lord. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் ஆண்டவருடைய வல்லமை இப்போது இறங்கி வருகின்றது. நாம் அதை உணர்ந்து உற்சாகமாக பாடுவோம். சாபங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும்
நன்றியோடு நாம் பாடுவோம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். குணமளித்தலுக்காக வந்திருக்கும் நாம் அதை பெற்றுவிட்டோம் என்ற நன்றி உணர்வோடு பாடுவோம். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே நிற்கின்றார். ஆம், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் அருகில் நிற்கின்றார். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வதற்கு நிற்கின்றார் என்ற உணர்வோடு பாடுவோம். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார். இன்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்வதற்காக நம் நடுவில் அவர் இருக்கின்றார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாயை திறந்து நாம் ஆண்டவரை இந்த வேளையிலே நன்றியோடு நாம் துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மார்க் 3:13 இவ்வாறு சொல்கின்றது, தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார், அவர்களும் அவரிடம் வந்தார்கள் என்று. ஆம், ஆண்டவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நாம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாக நம்முடைய உறுப்புகளை உருவாக்கி அவர் நம்மை பாதுகாத்து நமக்கு சுகம் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்,
அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வசதிகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வேலைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவரது அன்புக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய ஆவியை நம்மேல் பொழிகின்றாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆவியானவர் இப்போது நம் ஒவ்வொருவர் மேலும் பொழியப்படுவதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இறை வார்த்தை அனுபவத்திற்காக அவர் நம்மை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துவோம். வார்த்தை என்ற உணவை, வார்த்தை என்ற அப்பத்தை அவர் நமக்கு தருகின்றாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி, அதிசயரே நன்றி, அற்புதரே நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. மீண்டுமாக 5வது பாடலை உற்சாகத்தோடு அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பொழிந்த ஆவியானவர் இப்போது ஊற்றப்படுகின்றார். பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. அப்பா தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள், கனிகள் நமக்கு வேண்டும், நம்மை நிரப்ப வேண்டும் என்ற உணர்வோடு பாடுவோம். ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. அப்பா ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அப்படி கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசுவே 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 உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். நீர் எங்களை நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை நிரப்பியதற்காக கோடான கோடி நன்றி. எங்களை இந்த நாளிலே குணப்படுத்துவதற்காக நன்றி. எங்களை உமது வார்த்தையால் நிரப்புவதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நான் என்னை பற்றி சாட்சியம் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நம்ம இந்த மறை மாவட்டத்தில் இந்த சாமியார் மட்டும் என்ன ரொம்ப ஈடுபாடாக இருக்கார் என்று சில பேர் கேட்க தோன்றும். அது ஒரு வரலாறு என்று சொல்ல வேண்டும். எனக்கு இறை வார்த்தையிலே ரொம்ப பற்றுதல் உண்டு. இதை வைத்துக்கொண்டு இறை வார்த்தை ஆர்வத்தோடு படித்து வந்தேன். அன்பில் என்ன நடந்தது என்றால், முதலாவதாக என்னிடத்திலே பிரதர் ஜான் செக்யூர் அவருடைய சிடி ஒன்று எனக்கு கிடைத்தது. அதை படித்து அதை கேட்ட பொழுது எனக்கு இதில் இன்னும் ஆர்வமாக இருந்தது. எப்படி இந்த பிரதரை பார்க்க வேண்டுமே அவளோடு இருந்தேன். அப்பொழுது இங்கே ஆராதனை மடத்தில் உள்ள சகோதரி நாளை பிரதர் இங்கே வரப்போகிறார், உங்களுக்கு பார்க்கலாம் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் பார்க்க முடியாது என்று நினைத்தேன். ஏன்னால் அவர் பாம்பேயில் உள்ளவர், இங்கே எப்படி இங்கே வரப்போகிறார் என்று நினைப்பிலே தான் இருந்தேன். ஆனால் அவர் ஏற்கனவே பல இடம் வந்திருந்தார்கள், ஆனால் எனக்கு தெரியாது. கடைசியாக வந்திருந்ததும் காத்திருந்து அவரை பார்த்தேன், அவருடைய பேச்சை கேட்டேன். மிகவும் நேர்த்தியாக அமைதியாக இருந்தது. இன்னும் ஆழமாக அவரிடமிருந்து இந்த உண்மைகளை பற்றி அறிய வேண்டும் என்று துடித்தேன் என்று சொல்ல வேண்டும். எனவே அன்று வந்த நாளிலே இந்த ஏராளமான மக்களுக்கு அவர் பேசினார். பலவிதமான நோய்களை நீக்கினார். காது கேள்வி கொடுத்தார். இவ்வாறாக பார்க்கும் பொழுது எனக்கு அது நிச்சயம் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அதிலிருந்து அந்த சீடிகளை வாங்கி ஏராளமான மக்களுக்கு கொடுத்தேன். ஒருடைய சென்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஏராளமான சீடிகளை கொண்டு போயிருந்தேன். அதில் பல நாட்டு மக்கள் வந்தார்கள், பல குருக்கள் வந்தார்கள், இன்னும் பெரியவர்கள்லாம் வந்தார். அவள் எல்லாருக்குமே கூடிய மட்டும் சீடிகளை கொடுத்தேன். அங்கே எங்கிருந்து வந்தார், இந்தியாவிலிருந்து பல பாகங்கள் வந்தார், எல்லாரும் கொடுத்தேன். அதே பிறகு ஆப்பிரிக்காவில் வந்தார்கள், ஸ்ரீலங்காவில் வந்திருந்தார்கள், ஆஸ்திரேலியாவில் வந்திருந்தார்கள், அமெரிக்காவில் வந்தார்கள். அமெரிக்காவிலிருந்து ஒரு அம்மாவிடத்தில் கொடுத்த பிறகு இது கரிஸ்மாட்டிக்கு தான் என்று கேட்டார். இல்லை ரொம்ப வேர்ட் ஆஃப் கார்டு தான், இறை வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். இருந்தாலும் அந்த மாதிரியாக ஜான்சனுடைய சிடி பல இடங்களிலும் அது போவதற்கு வாய்ப்பு கொடுத்தேன். நம்ம இங்குள்ள குருக்களுக்கும் கொடுத்தேன். ஆனால் அதில் எவ்வளவு பயன்படுத்தினாலும் எனக்கு சொல்ல தெரியறதில்லை. சகோதரர் ஜான்சனை பற்றி குருக்களுக்காக நட்டாலத்தில் ஒரு தியானம் முதலாக வைத்தேன். திரும்ப தக்கலை பிஷப் ஆலஞ்சேரி அவரிடத்துல போய் சொன்னேன். நானும் பிரதர் பிரிட்டோவும் போய் தான் சொன்னோம். சொன்ன பிறகு அவர் முதலாவது வேண்டான்னு சொன்னார். திரும்ப அவருடைய குருக்களில் ஒன்றரை பேர் நல்ல குணம் கிடைத்து வைத்துக்கொண்டு சரி வைக்கலாம்னு சொன்னார். நாளையும் உடனே குறிப்பிட்டு விட்டார். அவர் வைத்து அங்குள்ள குருக்கள் எல்லாரையும் கூட்டி 3 நாள் தியானம் கொடுத்தார்கள். 3 நாள் தியானம் எல்லாரும் கலந்து 1000 கலந்து கொண்டார்கள். அவர் எல்லாருக்கும் மனதில் பட்ட இது அருமையாக இருக்குது, நன்றாக இருக்கிறது, இறை வார்த்தையை அறிவது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி இன்னும் அவருடைய இந்த செமினேரியன்ஸு குருமானவர்கள் வைக்க வேண்டும் என்று இடத்தில் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வாறாக இறை வார்த்தை மேலே ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அது படிக்க 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 மிகவும் நன்றாக இருந்தது. எனவே பல காரியங்கள் என்ன வேலைகள் இருந்தாலும் என்னுடைய வேலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தேவசாமியுடைய புனிதப்பட்டத்துக்கான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறேன். வைஸ் பாஸ்டர் பேர். அந்த பணிகள்லாம் ஏராளம் இருக்கின்றன. ஆனாலும் இறை வார்த்தைன்னு சொல்கிற பொழுது அது முக்கியத்துவம் கொடுப்பேன். இடத்துல பல பேர்களும் பல ஆலோசனை சொல்ல கேட்க வருவார்கள், கவுன்சிலிங் என்று வருவார்கள். பைபிளை தவிர வேறு எதுவுமே அவளுக்கு எடுத்து சொல்வதில்லை. ஆனால் அதை கேட்டு அவள் நிறைவாக மகிழ்ச்சியோடு போய் இன்னும் ஏராளமான வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு முதல் இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் இந்த பணியை செய்ய வேண்டியதான் செய்து தான் வருகிறேன், அதிலும் குறைவில்லை. இருந்தாலும் இதற்கு முதலிடம் கொடுத்து இறை வார்த்தையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலே மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறேன். எனவே இப்பொழுதெல்லாம் பார்த்தால் நான் அதிகமாக டிவி பார்க்கறது கிடையாது. என்னால் அது நற்செய்தி இல்லை, செய்தி தான், குழப்பம் பிடித்த செய்தி. பத்திரிகையில் வாசிப்பும் மிக மிக குறைவு. அதிலும் வருகிற செய்தியெல்லாம் இந்த உலக செய்திகள் தான், கடவுள் செய்திகள் இல்லை. அதையும் குறைத்து விட்டேன்.
இவ்வாறாக என்னுடைய மனம் கண்ணும் கருத்தும் எல்லாம் பைபிள் இறை வார்த்தை என்று தான் இருக்கிறது. தீயத்திலே அன்புள்ள சகோதரி, இதனால் என்ன நடந்தது என்று சொன்னால் என்னிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. எப்படி ஏற்பட்டு விட்டது எனக்கே தெரியாது. ஆனால் இறை வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்ல 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 இடத்துல அந்த வார்த்தையின்படி உள்ள அந்த நிலைமை எனக்கு கிடைத்தது. இன்று பல வகையில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு நான் சொல்வதற்கு என்ன, இந்த உலக போக்கை விட்டு மாறி உலக ஆட்சியை விட்டு மாறி இறை ஆட்சிக்கு உட்படுவதை நான் உணர்கிறேன். உலக ஆட்சியில் இதெல்லாம் இன்று மக்களுக்கு கவரக்கூடியதாக இருக்கிறதோ அதெல்லாம் கவர்ச்சி எனக்கு இல்லை. இறை ஆட்சியிலே தான் கவர்ச்சி இருக்கிறது. உலகம் சொன்னது போல சாத்தான் பிடியில் உள்ளது என்று சொல்கிற பொழுது உலகத்தில் பல கவர்ச்சிகளை வைத்துக்கொண்டு மனிதர்களை எல்லாம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்வது துணை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பணம், ரூபா அல்லது இந்த மாதிரி செல்வம், செல்வாக்கு, இதிலே தான் மக்களுக்கு கவனம் இருக்கிறது. அதை இன்னும் அதிகமாக அதிலே கவனம் செலுத்தி அதில் மக்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஈடுபாடு வர சொல்லி அதிலே முழுக்க கவனம் செலுத்தி இறை வார்த்தையை முற்றிலும் தவறி விட்டு விடுகிறார்கள். இவ்வாறாக வாழ்க்கை எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இல்லை, ஆனால் எங்கு இருக்கக்கூடாதோ அங்கே தான் இருக்கிறது. இதை சொல்ல வேண்டுமானால் அன்பு சகோதரிகளே, இந்த உலக ஆட்சி என்றால் உங்களுக்கு தெரியும். உலக ஆட்சி என்று சொன்னால் உலகத்தினுடைய அந்த போக்குகள், மதிப்பீடுகள், இவைகளை கண்ணும் கருத்துமாக பின்பற்றுவதுதான் உலக ஆட்சியில் உள்ளது. இறை ஆட்சியில் அப்படி அல்ல. கடவுளுடைய பெயர், கடவுளுடைய ஆட்சி, கடவுள் நம்மை ஆண்டு நடத்துகிறார் என்பதுதான். இதுதான் ஒரு புது வாழ்வு. என்ன நடக்கிறது என்றால், நமது ஆண்டவர் இயேசு திக்கோதேவி சொன்னது போல மனிதன் மீண்டும் பிறக்கவில்லை என்றால் அவன் இறையாட்சியை காணவே மாட்டான் என்று உங்களுக்கு உறுதியாக சொல்லேன்னு சொன்னார். அது எது உலக ஆட்சி என்ன, அது கடவுள் ஆட்சி என்ன என்று ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது நமக்கு தெரிகிறது. ஞானஸ்தானம் பெற்ற பொழுது என்ன சொல்லி தரப்படுகிறது நமக்கு, நீ இந்த சாத்தானை விட்டு விடுகிறாயா, அதன் ஆரவாரங்களை விட்டு விடுகிறாய் என்றால் இந்த உலக ஆட்சியை விட்டு விடுகிறாயா என்றுதான் பொருள். உலக ஆட்சியை விட்டுவிட வேண்டும் என்றுதான் கேட்கப்படுகிறது. அவளை கேட்டு முடிந்ததும் கடவுளை நம்புகிறாயா, கடவுள் தந்தையாக இறைவனை நம்புகிறாயா, இயேசுவை நம்புகிறாயா, பரிசுத்தாவை நம்புகிறாயா, திருச்சையை நம்புகிறாயா என்று தான் கேட்கப்படுகிறது. எனவே இந்த ஆட்சி மாறுகிறது. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த ஆட்சி மாறி கிடக்கிறது? நாம் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். எங்கே இருக்கிறது நம்ம ஆட்சி என்று பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. அந்த இறை உலக ஆட்சியிலே தான் முழுக்க நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அதுதான் வாழ்வு, அதுதான் பிழைப்பு. பணம் தான் வேண்டும், பணம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. காசை தான் கடவுளா என்று சொன்ன வகையிலே அதைத்தான் அவர் மனதிலே வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் எனக்கு மாற்றம் வந்துவிட்டது. பணத்தை பற்றி எனக்கு கரிசனையே கிடையாது, அக்கறையும் கிடையாது, ஆர்வம் கிடையாது. பணத்தை வைத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஒன்று இருந்தது, எனக்கு முதலாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் விட்டு இப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இந்த எருசலேம் போகிறதுக்கு 40 ஆண்டுகள் குருக்களாக இருந்து இங்கே பணி செய்தவர்களுக்கு 50,000 ரூபா கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தார். 40 ஆண்டுகள் குருக்களாக இருந்து பணி செய்தவர்களுக்கு 50,000 ரூபா கொடுப்பார் செலவுக்கு. நான் ஆயிரத்துல ஒன்று எனக்கு பணமே வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதில் அப்போ கொஞ்சம் பேர் என்ன ஏசினா, ஏன்ப்பா நீங்கள் எப்படி சொல்லணும், அந்த பணத்தை யாருக்கா கொடுத்துருக்கலாமே இருந்து நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொன்னீங்கன்னு என்ன ஏசினேன். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த பண பற்றுதல் அறவே அகன்று போக வேண்டும் என்று தான் செய்தேன். அது வேண்டவே வேண்டாம். அதுபோல் பல காரியங்கள் இழந்து விட்ட படங்களை இழந்தது உண்டு. அதை அப்படி தான் நினச்சிட்டே இருக்கேன். கடவுள் நம்ம நன்மைக்காகத்தான் செய்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் காசு இருந்தது, ஒரு முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் கொடுத்து விட்டேன். அவர் நன்றா இருக்கட்டும், நமக்கு எனக்கு பேர் குறையும் செய்யப்படவில்லை. இன்னொரு தேவைப்பட்டு அங்கேயும் ஒரு 50 ரூபா இப்படியே கொடுத்து நான் ஏழையாக சாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு அது ஒன்றும் சேர்த்து வைக்க வேண்டிய விருப்பமே கிடையாது. இந்த பணப்பற்று, மனிதர்களுக்கு இந்த பணப்பற்று அந்த மாதிரி என்னிடத்திலே குறைந்தே போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய மாற்றம்தான். அப்போ போக அது இறை வார்த்தையிலே நம்ம நாட்டம் கூடிக்கொண்டே வருகிறது. அதுதான் என்னுடைய செல்வம், அதுதான் என்னுடைய சொத்து, அதுதான் எனக்குடைய வாழ்வு என்று ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட வகையில் தான் நாம் பலருக்கு எடுத்து சொல்லுகிற நேரத்தில் இதுதான் சொல்லுகிறேன். அந்த மறுபேரும் இடத்துல கவுன்சிலிங் வருகிறார்கள். அவளை சொல்ல அவர்களுக்கும் மன மகிழ்ச்சி நிறைவு பெற்றுக் கொண்டு தான் போகிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அட்ரேஷமான சில பல பிரச்சனைகளோடு போவார்கள். ஒன்று அங்கே அப்படி இடத்துல போங்கன்னு சொல்லுவார்கள். வருகிறார்கள் அவர்கள் எப்போது. ஏன்னா இதுக்காக முதலிடம் கொடுக்கறதுனாலே நான் அதை சலித்து கொள்கிறேன். எந்த நேரத்திலும் சரிதான், காலை ஆகலாம், ராத்திரி 7-8 மணிக்கு வருகிறார்கள்.
சரின்னு சொல்லி விடுகிறேன். இப்படிப்பட்ட வகையில் மக்களுக்கிட்ட பிரச்சனையும் அடியோடு அடங்கி போவதைத்தான் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தை வெல்லக்கூடிய பல காரியங்களையும் நமது ஆண்டவர் இயேசு சொல்லி தந்திருக்கிறார். நமது யோவான் திருமடலையும் முதலாவது நமக்கு அருமையாக சொல்லி தரப்படுகிறது. எனவே உலகத்தை வெல்லக்கூடிய இது வேண்டும். பண பற்றுதல்களே நமக்கு வேண்டாம். பணம் பற்றுகள் எப்பொழுதுமே சாத்தான் கையில் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இதை செய், அதை செய், அப்படி போ, அதை பெருக்கிக்கொள், இப்படி போனால் கூட லாபம் கிடைக்கும், இப்படி போனால் அது கிடைக்கும், இது கிடைக்கும் எல்லாம் சொல்லி அதை விட்டு விட்டுறதுக்கு நம்ம மனது வருது. ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியமாக தென்படுறது. நிச்சயமாக கடவுள் ஆட்சி உட்பட வேண்டுமானால் இந்த பேயின் ஆட்சி நம்மளுக்கு அகல வேண்டும். உலக ஆட்சி, உலக போக்கு நமது முற்றிலும் மாறித்தான் ஆக வேண்டும். அதுபோல் அன்பு சகோதரர்களே, இந்த இறை வார்த்தையின் பெரிய ஆர்வத்தோடு தேடுவதனாலே, அதில் பக்தி வச்சிருந்தனாலே எனக்கு நோய் என்பதே கிடையாது. நோய் இல்லை. பெரிதாக சொல்லக்கூடிய விதத்தில் எந்த நோயுமே இல்லை. தலைவலி வராது, எதுவுமே வராது. அந்த இறை வார்த்தை எவ்வளவு அதிகமாக உள்ளத்தில் வைக்கிறோமோ, வைத்து தியானிக்கிறோமோ, அதில் மகிழ்ச்சி அடைகிறோமோ, இவைகளெல்லாம் அகன்று போய்விட்டு எப்படி போகிறது எனக்கு தெரியாது. ஆனால் போகிறது, ஆனால் இல்லை என்று என உறுதியாக சொல்ல முடியும். அன்பு சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட இறை வார்த்தையினுடைய ஆற்றலையும் அந்த மாதிரிப்பட்ட அவனுடைய தன்மையையும் மதிப்பையும் நாம் கண்டு உணர்ந்து எப்பொழுது நாம் அதில் முழு மூச்சோடு ஈடுபடுகிறோமோ, தகாதவற்றை அகற்றிவிட்டு இந்த மாதிரிப்பட்ட உன்னதமான கடவுள் தந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. நோய் வினியும் நீங்குகிறது, மாறி போகும். நீங்கள் அல்லல் பட வேண்டிய அவசியம் இல்லை. தலைவலியெல்லாம் போகும், வயிற்று வலி, எல்லா வலிகளும் போயிடும், இருக்காது. இதைத்தான் என்னுடைய அனுபவமாக்கள். அதே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை இந்த இறை வார்த்தை தந்துள்ளது என்பது நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் வேண்டியது. வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். எல்லாம் அது அந்த நோய் நீங்கு, இந்த நோய் நீங்கு, எல்லாம் நீங்கும், அதில் பிரிச்சு ஒன்றும் இல்லை. ஆனால் வாழ்க்கை மாறுகிறதுன்னு சொல்வது கடினமாக. நேற்று நான் சொன்னது போல ஆண்டவர் சொன்னார், ஒரு முடக்குவாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன்னு சொன்னார். அப்போ எல்லாரும் பார்த்தா என்ன இவருக்கு என்ன பாவங்களை மன்னிக்க, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, தேவதூஷணம் பேசுகிறான்னு சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எது எளிது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன்னு சொல்வது எளிதா, அல்லது உன் நோய் நீ உன் கட்டில் எடுத்துக்கொண்டு நீ நடந்து செல்வது என்று எது எளிதா என்று கேட்டார். எது எளிது, எது எளிதுன்னு சொல்லுகிறீர்கள்? பாவங்களை மன்னிக்கப்பட்டது எளிது, அப்படித்தானே? அதுதான் இல்லை. நோய் நீங்கி குணமாகி எடுத்து அதுதான் எளிது. ஏன்னா அந்த மேலான சத்தியத்தை நிரூபிப்பதற்காக நீ வந்து கட்டில் எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொன்னார். கடவுளுக்கு நோய் நீக்குவதில் ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் வாழ்க்கையை மாற்றுறது தான் கடினம். அதனால கடவுளுடைய அந்த விருப்பம் நாம் எல்லாம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நமக்கு வாழ்க்கையை மாற்ற கடினமாக இருக்கிறதா? நோய் நீங்கிறதில் நமக்கு கடினம் கிடையாது, வாழ்க்கையை மாற்றுறது தான் கடினம். இறை வார்த்தை வந்து புது வாழ்வை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கணும். எனவே அன்பு உள்ளவர்களே, வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதான் இறை வார்த்தையின் முக்கியமான நோக்கம் என்பதை நாம் மறந்துவிடவே வேண்டாம். ஆண்டவர் கொண்டு வந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்வதுதான் நோக்கம். இந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இறை வார்த்தை, இறை கிறிஸ்து வந்ததுனாலும் பிரயோஜனம் இல்லை. ஆக அப்படிப்பட்ட வகையிலே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட மட்டும் இல்லை, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டவன், கடவுள் தான் என்னை நடத்துகிறவர் என்ற அந்த உண்மையை அதிகமாக கிரகித்து அவருடைய ஆட்சிக்கு உட்படக்கூடாது. எது தடையாது? ஒரு தடையா இல்லை, நாம் தான் தடையா இருக்கிறோம். எதுவுமே தடை இல்லை. ஆனால் நாம் மனசு வைத்தால் அது மாறும். ஏன்னா நாம் வாக்குறுதி கொடுத்து ஞானத்தை நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். ஞான வார்த்தைப்பாடுகள், இந்த பிசாசையும் உலகத்தையும் என்ன விட்டு விடுகிறாயா, விட்டு விடுகிறேன்னு சொல்லியிருக்கோம். அப்படித்தானே சொல்லியிருக்கோம்ல? ஞாபகம் இல்லையா? விட்டுருக்கோமா? எவ்வளவுக்கு விட்டுருக்கிறோம்? நாம் பணம் வேண்டாம்னு சொல்லவில்லை. பணத்தை நன்கு பயன்படுத்துங்கள், நல்ல காரியங்களுக்காக செலவிடுங்கள். நல்ல காரியங்கள் இறை வார்த்தையை அறிவிப்பது உன்னதமான பணி. இதுக்கு முயற்சிகளுக்கெல்லாம் நான் பணம் தாராளமாக வழங்கலாம், நல்ல காரியம். அவன் அப்படிப்பட்ட வகையில் எங்களுக்கு தேவை அதுக்காக கூட்டி சேர்த்து வச்சதுனால நம்ம பெரிய நன்மைகள் வரும்னு சொல்ல வேண்டாம். எடுத்து கொண்டு போக முடியாது, வைத்து பார்த்துட்டு பாதுகாக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வகையில் இருக்கிற ஒரு தீமை பொருள் தான் அந்த தீமை என்றுனா அதை பயன்படுத்துகிற விதத்தில் தீமை பொருள் தான் அதாக இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட இந்த உண்மையான அந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து தந்த வாழ்க்கையை நாம் பிரமாணிக்கமாக தேடவும் அதை கண்டுகொள்ள வேண்டும். அது எங்கே கண்டுகொள்ள முடியும்? இறை வார்த்தையிலே கண்டுகொள்ள முடியும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். உறுதியாக எனக்கு தெரிகிறது. அது அந்த வாழ்க்கை பெற்றுள்ளதுக்கு மன தைரியத்தை கடவுள் கொடுக்கிறார். எப்பொழுது அந்த வார்த்தையிலே ஆர்வம் கொண்டாக தேடுகிறோமோ அதை இப்படி நடக்கிறதுக்குள்ள ஆற்றலை கடவுள் தருகிறார். அதுக்கான வழிகளை தருகிறார், மன பலத்தை தருகிறார். உங்களுக்கு குறைவில்லாமல் நான் நடத்துவேன் என்ற உண்மை உறுதியை தருகிறார்.
அதான் நடக்கிறது. ஆனால் நாம் எது நம்பி இருக்கிறோமோ அதான் நடத்தும். தப்பான எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்வதற்கு கடவுள் துணை செய்கிறார். இதை வார்த்தையை நீங்கள் அதிகமாக படித்து உள்ளத்திலே போடுங்கள், உள்ளத்திலே தியானியுங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்களுக்கு என்ன குறைபடுகிறது என்று குறைபடாது. இதை அப்படிப்பட்ட வகையிலே இறை வார்த்தையில் இருந்த அந்த தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள பார்ப்போம். பாருங்கள், குறைவில்லாமல் நடப்பதற்கு அந்த என்ன அருமையானது இது பாடல். ஆண்டவர் நல்லாயன் ஆகிய எனக்கு ஒரு குறையும் இருக்காதுன்னு படிக்கிறோம் இல்லை, அது உண்மை. அது உண்மை, 100% உண்மை. அதுபோல ஆண்டவர் சொல்கிறார், எவ்ரேயர் 13:5 சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் 3:5-13 சொல்கிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு அகல மாட்டேன்னு சொல்கிறார். எது இந்த பணக்கஷ்டத்தினால் துன்பத்தினால் பாதிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக சொல்கிறார். இதை இப்படிப்பட்ட இறைவனுடைய வார்த்தையை நம்புவோம். நம்முடைய வாழ்வு நம்பிக்கை வாழ்வு. சாதாரண 50 வாழ்வைத்தான் வாழ்கிறோம். கண்ணால் கண்டதையும் கேட்டதையும் அதை வைத்து கொண்டு தான் வாழ்கிறோம். செல்வ செருக்குடைய வாடுகிறோம். அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை வாழ்வு, கடவுள் பெற்ற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையில் வாழ்கிறதா வாழ்வு. அதுதான் நம்முடைய மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது. இதே அன்புள்ள சகோதரர்களை நான் சொல்ல சுருக்கமாக தான் சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த மாற்றம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே நான் என்றும் கடவுள் நன்றி உள்ளவனாக இருப்பேன். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய கடவுளுக்கு என்றும் நன்றி. என்றும் அவர் இன்னும் தொடர்ந்து வாழ்க்கையை மாற்றி இன்னொரு நல்ல நிலைக்கு நல்ல விதமாக மாற்றிய கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டு மாற வேண்டும் என்று என்னுடைய ஆவல். அது எனக்கு கிடைக்கும் என்று உண்மையான உறுதி இருக்கிறது. கடவுளை தருவார்னு நான் முழுக்க நம்புகிறேன். கடவுளை தந்து கொண்டே இருக்கிறார். அது நிறைய செய்வார், பூர்த்தியாக்குவார் என்று கூறி என்னை தாழ்த்தி முடித்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ஆண்டவர் போடுவோம். Praise the Lord. Praise the Lord. Are you all happy? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? Yeah, yesterday night we were in a college. Holy நேற்று Cross. இரவு நாங்கள் புனித சிலுவை கல்லூரியில் இருந்தோம். My precious sister was with me. என்னுடைய இந்த சகோதரி என்னோடு இருந்தார்கள். And we saw great things happening yesterday night. அங்கு பெரிய காரியங்கள் நடந்ததை நாங்கள் பார்த்தோம். The children were so amazed to see God working so many beautiful miracles yesterday night. அங்கு ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை கண்டு அங்கு இருந்த மாணவிகள் வியப்பில் ஆழ்ந்து விட்டனர். And the best part was we did not pray. The children learned to pray for each other and God healing them all. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை, ஆனால் அங்கிருந்த மாணவிகள் ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்தார்கள். அங்கு அற்புதம் நடந்தது. When they understood the truth set them free. அவர்கள் உண்மையை தெரிந்து கொண்டார்கள். அந்த உண்மை அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. One girl was laughing. ஒரு மாணவி சிரித்துக் கொண்டே இருந்தாள். When I was sharing the word of God, she was laughing. நான் இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள். So the Lord asked me to call her only. ஆண்டவர் அந்த சிரித்துக் கொண்டிருந்த மாணவியை அழைக்கும்படி கூறினார். And I said, you are laughing because you are finding it wonderful, strange about the word of God. அப்போது நான் சொன்னேன், நீ சிரித்துக் கொண்டிருக்கின்றாய், இறை வார்த்தையை பற்றி உனக்கு தெரியாதனால் நீ சிரித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னேன். And this girl was asked to pray for another girl who had ulcers in her mouth. அப்போது அந்த சிரித்துக் கொண்டிருந்த மாணவி முன்னால் வந்து வேறு ஒரு மாணவிக்கு நாக்கிலே புண் இருந்தது. அந்த புண் சுகமாவதற்காக அவளை ஜெபிக்கும்படியாக கேட்டேன். And we were studying that the word of God has the power to operate you. நமக்கு தெரியும், நாம் வாசித்திருக்கின்றோம், இறை வார்த்தை ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை கூட செய்ய முடியும். எபிரேயர் 4:12 சொல்லுகின்றது. அது நமக்கு தெரியும். There are few doctors over here. இங்கு சில டாக்டர்கள் இருக்கின்றார்கள். And there is a doctor who is a surgeon, right? இங்கு ஒரு மருத்துவர் டாக்டர் இருக்கின்றார். அவர் அறுவை சிகிச்சை நிபுணர். Now this doctor is a surgeon. He does surgery. இந்த டாக்டர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் அறுவை சிகிச்சை செய்கின்றார். The doctor will agree with me. He can only operate the brain but can never operate the mind. இந்த டாக்டர் சொல்லுவார், நிச்சயமாக சம்மதிப்பார், அவருக்கு மூளையை அறுவை சிகிச்சை செய்ய முடியும், ஆனால் ஒருவருடைய எண்ணங்களை அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொள்வார். But the good news is the word of God not only operates your body, your mind as well. ஆனால் இறைவார்த்தை உங்களுடைய உடம்பை மட்டும் அது அறுவை சிகிச்சை செய்வதில்லை, மாறாக உங்களுடைய எண்ணங்களையும் கூட அது அறுவை சிகிச்சை செய்கின்றது. After explaining this, the girl prayed, who was laughing
for the girl who had ulcers in her mouth. இவ்வாறு நான் விளக்கம் கொடுத்த பின்பு அந்த சிரித்து கொண்டிருந்த மாணவி எந்த மாணவிக்கு வாயிலே புண் அல்சர் இருந்ததோ அந்த நோய்க்காக அவள் ஜெபித்தாள். By now the power of God came upon both of them. அப்போது ஜெபிக்கும் போது இரண்டு மாணவிகள் மேலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கியது. Both of them fell down. இரண்டு பேரும் கீழே விழுந்தார்கள். And by the time she opened her mouth, the ulcers were gone. அவள் வாயை திறந்தபோது, கண்களை திறந்து வாயை திறந்து நாக்கை பார்த்தபோது அந்த அல்சர் வியாதி அவளுக்கு குணமாயிருந்தது. Praise the Lord. The children were all shocked because they could not believe that the word of God has so much of power that it can operate you. அங்கே இருந்த மாணவிகளுக்கு இது மிகவும் வியப்பாக இருந்தது. நம்பவே முடியவில்லை, எவ்வாறு இறைவார்த்தை அல்சரை குணப்படுத்த முடியும் என்று. Then there were girls who had lumps on their body. அதன் பின்பு மாணவிகள் உடலிலே எங்கேயாவது உங்களுக்கு கட்டிகள் இருக்கின்றதா, அவர்களை வாருங்கள் என்று கூப்பிட்டோம். அவர்கள் வந்தார்கள். There were two girls who had lost their hearing. They could not இரண்டு hear. மாணவிகளுக்கு கேட்கும் திறனை அவர்கள் இழந்திருந்தார்கள். அவர்கள் அங்கு வந்தார்கள். We saw with our eyes God healing their ears, God healing them and the lump disappearing. All this through the word of God. நாங்கள் எங்கள் கண்களால் கண்டோம். இறை வார்த்தை காது கேட்காத மாணவிகளுக்கு கேட்கும் அந்த வல்லமையை, அந்த சக்தியை திரும்ப கொடுத்தது. இன்னும் உடம்பிலே இருந்த கட்டிகள் மறைந்தது. இறை வார்த்தை இவ்வாறு குணப்படுத்த வல்லது என்று நாங்கள் எங்கள் கண்ணால் கண்டோம். Praise the Lord. Do you know why you are here today? உங்களுக்கு தெரியுமா நீங்க ஏன் இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? Today you are not here for your healing. Today you are here not only to receive your healing, but you to go out and heal others with the power of God. That's why you are here. இன்று நீங்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் குணம் பெற மட்டும் அல்ல, நீங்கள் குணம் பெற்று நீங்கள் வெளியில் சென்று மற்றவர்களை இறை வார்த்தையின் வல்லமையால் குணப்படுத்த வந்திருக்கின்றீர்கள். How many of you want to get into this job? எத்தனை பேர் இத்தகைய ஒரு பணியை செய்ய விரும்புகின்றீர்கள்? God is watching your hands. Please lift your hands up. ஆண்டவர் உங்கள் கரங்களை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார். Oh Father, you can see all these hands lifted up, oh Lord. You can see that they are hungry not only to be blessed, oh Lord, but to be a blessing in the lives of others. ஆண்டவரே, இப்போது கரங்களை உயர்த்தி இருக்கின்ற இந்த அன்பான மக்களை நீர் பார்க்கின்றீர். அவர்கள் குணம் பெறுவதற்கு மட்டுமல்ல ஆண்டவரே, இவர்கள் குணம் அளிப்பதற்கும் தாகமாய் இருக்கின்றார்கள். Father, yesterday night you showed in Holy Cross College how those students believed and they received the power. ஆண்டவரே, நேற்று இரவு புனித சிலுவை கல்லூரியில் நீர் எங்களுக்கு காட்டினீர் எவ்வாறு அந்த மாணவிகள் இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை. I pray, Lord, let all these people who are lifting their hands understand and believe the truth, so that when they go out of this place they are not only blessed but they are a blessing to their family and to all those around them. ஆண்டவரே, இதோ இந்த கரங்களை உயர்த்தி இருக்கின்ற இந்த அன்பான மக்களை நீர் பார்க்கின்றீர். இவர்கள் மட்டும் சுகம் பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, மாறாக இவர்கள் வெளியே செல்லும் போது இவர்கள் குணத்தை கொடுப்பதற்கும் இவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தாருக்கும் வெளியே செல்லும் மக்களுக்கும் இவர்கள் இருப்பார்களாக. Father, please teach us this secret so that we understand, learn them and use them in our day-to-day life. ஆண்டவரே, உமது உண்மைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். எனவே அந்த உண்மைகளை நாங்கள் கற்று அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நாங்கள் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுப்பவர்களாக மாறும்படியாக எங்களை பயன்படுத்தும். So that from now on we will no longer put our trust in man, but we will put our trust in you, the mighty living God. ஆண்டவரே, இப்போதிருந்து நாங்கள் அழிந்து